the chase and the hunt, and I set the pace when I'm running. I always. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு சாப்டர் 5 பேண்டால போன வாட்டியே சொன்னோம். பேண்டானா வந்து டேட்டா அனாலிசிஸ் யூஸ் பண்றோம், அந்த டேட்டா கிளென்சிங்லாம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு போன வாட்டியே சொன்னோம், ஞாபகம் இருக்கா? இப்போ அந்த டேட்டா கிளென்சிங்னா என்னங்க? இப்போ ஒரு டேட்டாவை எடுக்கிறீங்க, ஒரு டேட்டா செட் எடுக்கிறீங்க, அதில் நல் வேல்யூ இருக்கு, டூப்ளிகேட் வேல்யூ இருக்கு, சில ஜங்கான வேல்யூ இருக்கு. இதெல்லாம் வந்து நமக்கு அனலைஸ் பண்ணும்போது இதுவாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டேட்டா க்ளீனாக இருக்கணும். நமக்கு டேட்டா க்ளீனாக இருந்தால் தான் நம்மளால் அனலைஸே பண்ண முடியும். சரியா? இது வந்து எல்லா இடத்துலையும் பொருந்தும். ஸோ அதுக்கு நம்ம க்ளீனாக தேவையில்லையா? அதுதான் பேண்டாலாம் பண்ண போகிறோம். ஸோ டேட்டா கிளென்சிங்னா பேசிக்காக வந்து உங்களோட பேட் டேட்டாவை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. இந்த டுட்டோரில் தான் பார்க்க போகிறீங்க. எப்படி வந்து எம்டி செல் இருக்குது, அது எப்படி மாற்றுறது, டேட்டா இந்த ராங் ஃபார்மேட்டு, ராங் டேட்டா, டூப்ளிகேட், இதான் பார்க்க போகிறீங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் ஒரு டேட்டா செட் எடுக்கிறேன். இந்த 0 1 2 3 4லாம் விட்டுருங்க. சரியா? இதெல்லாம் அவசியமே கிடையாது. இதனால் தனியாக டிலீட் பண்ணுறதுக்கு இதுவாகும், டைம் ஆகும். உங்கள் டைம் நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ இதுதான் என் டேட்டா செட்டு. இந்த டியூரேஷன் 60, இது டேட்டு, இந்த டேட்டில் வந்து நல் இருக்குது, இது பல்ஸ், இது மேக்ஸ் பல்ஸ், இது கலோரி. இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட அனக்கௌண்டெல்லாம் போடணும். ஓகேவா? என் அனக்கௌண்டா இங்கே இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இந்த ஹோம் பேஜ் போகிறேன். இந்த ஹோம் பேஜ் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த நியூவில் வந்துட்டு பைத்தன் கர்னலில் தான் நான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த டெக்ஸ்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். இந்த டெக்ஸ்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். ஓகே, இந்த ஜூப்பிட்டர் நோட்புக்ஸே இந்த மாதிரி. இதை நான் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் சேவ் பண்ணலாம். எனக்கு இந்த ஜீரோலாம் தேவையில்லைங்க. சரியா? இந்த ஜீரோலாம் தேவையில்லை. வேணா நான் ட்ரை பண்ணுறேன். உங்களுக்காக நான் பண்ணுறேன் நான். ஓகே, ஒரு நிமிஷம் உங்களுக்காக நான் பண்ணுறேன். நான் அந்த இடத்துல க்ளீன் பண்ணாத டாட்டாவை இந்த இடத்துல நான் பண்ணுறேன். நான் அவ்வளோ இல்லை இல்லையா? ஒரு நிமிஷம். இந்த ஃபஸ்ட்டு டேட்டா க்ளீன் பண்ணதாங்க ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயமே. அது ஒழுங்காக பண்ணிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. அதுக்கப்புறம் எல்லாமே அனாலிசிஸ் தான். அந்த அனாலிசிஸ் தான் பாண்டா வந்து 1008 கமெண்ட் கொடுக்குது. நம்மளும் வந்து ஒரு சிலதெல்லாம் பார்க்க போகிறோம். இப்போது இது வந்து டியூரேஷன், இது எல்லாருக்குமே தெரியும். இதை நம்ம டேட் ஆக்கிடலாம். இது டேட்டு, இது பல்ஸு, இது மேக்ஸ் பல்ஸு, இது கலோரி. இப்போ என்ன பண்ணணும், இப்போ பாருங்கள், டேட்டா பார்க்குறது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ ஒரு செட்டை நம்ம எப்படி பண்ணுறோம் பார்த்தீங்களா? ஸோ இப்படி தான் ஒரு டேட்டா செட்டை க்ளீன் பண்ணுவீங்க. சரி, இப்போ பாருங்களேன், இதெல்லாம் பண்ணி முடிச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஆல்மோஸ்ட் அந்த எண்டுக்கு வந்தாச்சு.
இப்போ அப்போ எப்படி வந்து இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இன்னும் கூட அலைன்மெண்ட் தேவை, பட் எப்படி இருக்குது சொல்லிட்டு பார்த்தீங்களா? இதை நான் என்ன பண்ணுறேன், நான் சேவ் பண்ணிடுறேன். இந்த டாட்டா அப்படி சொல்லிட்டு சேவ் பண்ணுறேன். சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து நான் வந்து ஸ்ட்ரிங்காக மாற்றி இந்த ட்ராப் ட்ராப் என்ன அந்த இதெல்லாம் பண்ணுறேன் நான். இது எப்படி வருதுன்னு சொல்லி பார்ப்போமா? இந்த ஜூபிட்டர் நோட் புக்ஸில் இதெல்லாம் பண்ணுவேன் நான். இந்த ஜூபிட்டர் நோட் புக்ஸில் பண்ணும்போது இந்த டாட்டாவாக சேவ் பண்ண பார்த்தீங்களா? இந்த டேட்டா ஃப்ரேமாக க்ரியேட் பண்ணி என்ன வருதுன்னு சொல்லி பார்ப்போமா? பாருங்கள், நான் என்ன கொடுத்தனோ அதே மாதிரி வந்திருக்கு. பார்த்தீங்களா? இதாங்க டேட்டா. இப்படி தாங்க பண்ணுவாங்க, இதாங்க எடுப்பாங்க. இப்போது இந்த எம்டி செல்ஸ்லாம் ரீப்ளேஸ் பண்ணு அந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த எம்டி செல்ஸ்லாம் ரீப்ளேஸ் ட்ரூவாக இருந்தால் ரீப்ளேஸ் பண்ணுன்னு சொல்கிறோம். அது பார்ப்போமா? பாருங்கள், இந்த மாதிரி தான் இதான் கமாண்டு. இப்போ என்ன ஒன்று பண்ணலான்னா, இந்த ரீப்ளேஸ் இந்த எம்டி செல்ஸை வந்துட்டு அதை டிலீட் பண்ணதுக்கு பதிலாக இந்த ஃபில் என்ஏன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த ஃபில் என்ஏ மெத்தட் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் எம்டி செல்ஸை அதை ரீப்ளேஸ் பண்ணிடும் வித் அ வேல்யூ. அது என்னன்னு சொல்லி பார்ப்போமா? இப்போ நான் வந்து இந்த இடத்துல 130 ஸ்பேசஸ் போடு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். நான் இந்த இடத்துல எனக்கு போட்டு கொடுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ எங்கெங்கே இருக்கோ அங்கே எனக்கு 130 ஸ்பேசஸ் போட்டுட்டு அந்த இடத்துல வந்து எங்கெங்கே நல் இருக்கோ எம்டி ஸ்பேசஸில் அதை வந்து இது பண்ணிடுச்சு. அவ்வளோதான் விஷயம். இதே மாதிரி பாண்டாவில் வந்துட்டு உங்களுக்கு வந்து மினிமம், மேக்ஸிமம், மீடியன், மோடு இது எல்லாமே உங்களால் பண்ண முடியும். சரியா? உங்களால் வந்து எம்டி செல்ஸ் ரீப்ளேஸ் பண்ண முடியும், இல்லை ஸ்பெசிஃபை பண்ண முடியும். அதுக்கப்புறம் யூ கேன் ஆல்சோ அந்த டேட்டா செட்டில் வந்துட்டு ஒரு மீடியன் மோடு கண்டுபிடிச்சி கூட போடலாம். சரியா? நம்ம இன்னும் நிறையா பார்ப்போம், இன்னும் நிறையா கமெண்ட்ஸ்லாம் பார்ப்போம். இதில் நம்ம நிறுந்துட போதில்லை. ஸோ அதை பார்க்கும்போது கண்டிப்பாக சொல்கிறோம் உங்களுக்கு எதாவது கேளுங்க, தாராளமாக எனக்கு கேளுங்க. ஓகே, உங்கள் பொண்ணான நேரத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. அப்புறம் என் மனைவிக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என் மனைவி ஜெயஸ்ரீக்கு. என் ஆசைக்கு உறுதுணையாக இருக்க துணி அவங்க தான். அடுத்த முறை சந்திக்கும் வரை விடை பெறுவோம். நன்றி, வணக்கம்.